அனைவருக்கும் வணக்கம். பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கும் 12 ராசிக்காரர்களுமே அந்த இறைவனின் அம்சத்தில் பிறந்தவர்கள் தான். இனிமே குறிப்பாக சிவபெருமானின் அருளை பெற்று இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்குமே அதிபதியாகும் கருணையை பொழியக்கூடியவராகவும் சிவபெருமான் இருக்காரு. சிவபுராணத்தின்படி யார் ஒருவரின் இயல்பிலேயே குற்றமற்றவராகும் உண்மையாகவும் இதயத்துடன் வழிபடக்கூடியவரை தன்னுடைய திருவடியில் சேர்த்து கொள்வார். அந்த வகையில் ஒரு சிலரின் செயல்பாடுகள் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானதாக அமைஞ்சிருக்கு. இதில் மேசராசி, செவ்வாய் கிரகத்தால் ஆளப்பட்ட மேசராசின சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ராசிகளில் ஒன்று. இவர்கள் சிவபெருமானின் ஆசீர்வதித்தால் எந்த ஒரு வேலையுமே சிறப்பாக செய்து முடிப்பாங்க. சிவபெருமானின் ஆசீர்வாதத்தால் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இவர்கள் சுப காரியங்கள் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் நீங்கி சாதகமாக அமையும். இந்த ராசியை சேர்ந்தவர்கள் சிவலிங்கத்திற்கு சந்தன அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. இயல்பாகவே இயற்கையாக இவர்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லாமல் வைத்தியநாதன் என போற்றப்படும், அங்காரகன் என போற்றப்படும், ஆறுமுகன் என போற்றப்படும் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசி மேசம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேச ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே சிவபெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல மேசராசிக்காரர்களுக்கு சிவனிடம் முருகப்பெருமானிடம் அதீதமான அன்பு சேர்ந்து பக்தியை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது பொய்யாகாது. அடுத்ததாக கடகராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் அம்பாளின் அம்சம் பொருந்தியவர்கள், அதாவது சந்திரன் பார்வதி தேவியின் அம்சம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். சூரிய சந்திரன் சிவபார்வதி, சூரியன் சிவன் குறிக்கிறது, சந்திரன் பார்வதியை குறிக்கிறது. ஆகவே பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்கள் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக கடகராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வாங்க. அதிகப்படியான தாய்ப்பற்று கொன்றவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்களது மனதை புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ள மாட்டாங்க. ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சிவனின் அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் சிறப்பு. பார்வதி தேவி அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்கள் மீது சிவனின் பார்வை பட்டால் இருந்து விடுமோ. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிகள் இயல்பாகவே சிவபெருமானின் அருள் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்கள் பொறுமையான குணமும் இருக்கும். இதனால் சிவனுக்கு மிகவும் பிடித்த ராசியாக அமைகிறது. கடகராசியை சிவலிங்கத்திற்கு வெள்ளி பாத்திரத்தில் பால் அபிஷேகம் செய்வது ரொம்பவும் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததாக துலாம் ராசி. சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய துலாம் ராசி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் ஒன்றாக கருதப்படுது. இந்த ராசியை ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் வைத்திருப்பாங்க. இதனால் சிவனின் அருளால் இவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். எந்த செயலையும் நம்பிக்கையுடன் செய்யக்கூடியவர்கள். இந்த ராசியை சேர்ந்தவர்கள் சிவபெருமானுக்கு சர்க்கரை கலந்த தண்ணீர் வைத்து சிவ மந்திரத்தை உச்சரிப்பது நன்மை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மகர ராசி. சனி பகவான் ஆளக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவது நிறைய நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ராசியை சிவபெருமானின் அருளால் எந்த துறையில் இருந்தாலுமே பெரிய பொறுப்பை அடைவாங்க. இவர்களின் கடின உழைப்பின் காரணமாக ஈசனுக்கு மிகவும் பிடித்தமான நபராக இருப்பாங்க. இவர்கள் இயல்பாகவே கடின உழைப்பாளியாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவர்கள். கடினமான நேரத்தில் கூட சிவபெருமானின் அருளால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. தினமும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த ராசிக்காரர்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். பொதுவாக சிவபெருமான் அனைத்து தெய்வங்களுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர்.
அதனாலேயே சிவனுக்கு மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதே போல உலக உயிர்கள் உற்பத்தியாவது ஒடுங்குவது சிவனுக்குள் தான் என சொல்லப்படுது. ஆதியும் அந்தமும் இல்லாதவர், அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் என சிவபெருமான் வேதங்களில் போட்டிருக்காங்க. சிவபெருமானின் அருள் இருந்தால் பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் என சொல்லப்படுது. சிவனின் அருளை பெறுவதற்கு முனிவர்களும் ரிஷிவர்களும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்வதாக சொல்லப்படுது. இதனால் தற்போது காலத்தில் அப்படி தவம் செய்து இருப்பது சாத்தியம் இல்லாதது. அப்படியானால் சிவனின் அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேணும் என பலருமே தேடிக்கொண்டுதான் இருக்காங்க. எளிமையான ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து வந்தால் சிவனின் அருளை பெற்றுவிடலாம் என சொல்லப்படுது. பக்தி செய்வது, முழுவதுமாக சரணாகதி அடைவது சிவனின் அருளை பெறுவதற்கு மிக சிறந்த ஒரு வழியாக இருக்கு. சிவனின் மந்திரங்களை, குறிப்பாக நாம ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை உச்சரிப்பது சிவனின் அருளை பெற உதவும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது சிவகுணங்கள் நமக்குள் வர துவங்கும். சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் போது சிவனின் அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். சிவ வழிபாடு செய்வது, சிவனின் லிங்கத்திற்கு நாம் பூஜை செய்வது ஆன்மீக பலத்தை அதிகரிக்க செய்யும். லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது, மலர்கள் படைத்து பூஜை செய்வது ஆகியவை சிவனின் மனதை குளிர செய்யக்கூடியதாக இருக்கு. சிவலிங்கம் என்பது சிவனின் உருவமாகும். இதனை அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக நாம் மாற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவனின் அருளை விரைவாக பெறுவதற்கு மிக சிறந்த வழி ருத்ராபிஷேகம். சிவன் என்றாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் என்று பொருள். காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் சக்தி, ஞானம் போன்றவற்றை வழங்குபவராக சிவபெருமான் இருக்கார். எளிதில் மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்குள் வேண்டிய வரங்களை தரக்கூடியவராக சிவபெருமான் இருக்கார். ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பூஜையாக இருக்கு. சிவனுக்கு விருப்பமான மிக நீண்ட சடங்கு ருத்ராபிஷேகம். ருத்ராபிஷேகம் செய்வது, அந்த யாகத்தில் கலந்து கொள்வது வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. சிவனை அண்ணா பிரியர் என்று சொல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது மிகவும் விருப்பமான ஒன்று. பால், தேன், மஞ்சள், தண்ணீர் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வது, வில்வத்தால் அர்ச்சிப்பது சிவனின் அருளை பெறத்தரக்கூடியதாக இருக்கு. கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு. ருத்ரா அபிஷேகம் சிறப்பான ஒன்றாக இருக்கு. சிவனின் அம்சமாக கருதப்படுது. இதனை அழிவதால் நம்முடைய பலன்கள் பெறக்கூடியதாக இருக்கு. ருத்ராட்சம் மனித குலத்திற்கும் ஈசன் அளித்த அருட்கொடையாக கருதப்படுது. ருத்ரன் என்ற சமஸ்கிருத மொழியில இணையான ருத்ராட்சமாக இருக்கு. சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால சிவனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சரியான முறைகளை பின்பற்றி நாம் ருத்ராட்சத்தை அணியும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் நம்ம சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். சிவபெருமானை வழிபடுவதற்கு சரணாகதி ஒன்று வழியாகும். அவரை முழுமையாக சரணடைபவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று இன்புறுவாங்க. சிவபெருமானை வழிபடுவதற்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. சிவாலயங்களில் வழிபடுவதற்கான முறைகளும் ஏராளமாக இருக்குது. சிவன் கோவிலில் நுழைந்தவுடன் நாம் கண்ணில் பிரம்மாண்டமாக தெரியக்கூடிய கோபுரம் ராஜகோபுரம். இதனை தெய்வ வழிபாட்டின் வடிவமாக எண்ணி வணங்கிவிட்டு தான் நம்ம கோவிலுக்குள் நுழைய வேண்டும். கோவிலுக்கு வர முடியாதவர்கள் தூரத்தில் இருந்தபடியே கோபுர தரிசனம் செல்வது இன்னும் சிறப்பு. சிவாலயங்களில் வணங்கும் பொழுது பலிபீடத்திற்கு அருகில் நம்ம வணங்க வேண்டும். அருகில் சென்று கீழே விழுந்து நம் உடலில் உள்ள காமம், கோபம், பேராசை, பற்று, அங்காரம் ஆகியவற்றை அந்த இடத்துல பலி கொடுத்து விட்டு இறைவனை வணங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பலிபீடம் அமைக்கப்பட்டிருக்கு. பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் அவசியம் செய்ய வேண்டும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.